பெருமக்களே மான செல்வங்களே வருங்கால வாலிப சிங்கங்களே வந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர் இளம் சிங்கங்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இன்றைக்கு இந்த பேரன்புருக்குமான் அன்னகரத்திலே பங்களா சுரண்டியிலே அமைந்திருக்கக்கூடிய பேரன்புருக் மேல்நிலை பள்ளியிலே இன்னைக்கு எதற்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம் தாத்தா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு போதை ஒழிப்பு தின நாள். ஆமா, உனக்கு அதென்ன என்னன்னே தெரியாத. உனக்கு கடை எங்க இருக்குன்னு சொன்னா கரெக்டா சொல்லுவ. அதாவது களவாணி பெருசா காப்பவர் பெருசான்னு சொல்லியிருக்காங்க. சரி, காப்பவர் வந்து கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருந்த போதிலும் சரி கொடுத்துக்காட்டுற மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரி உள்ள ஆளுகள் ரெண்டு களவாணிகள் இருக்கும்னா சரி நாடு எப்படி முன்னேறும்? முன்னேறாது. ஆமா, எல்லாருடைய கண்ணுகள்லையும் ஆமா அப்படியே ரேசா முனவத்தப்படியே போட்ட மாதிரி போட்டு ஆமா அவங்க இந்த மாதிரி ஒரு ஒழிப்பு, அதாவது சாராயம்னு சொன்னா சரி விஷம். ஆமா, அதே மாதிரி அதாவது கள்ளக்குறிச்சி நகரிலே அமையா அங்க உள்ள காவல் அதிகாரிகளும் நல்ல கவனமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமா, இருந்த போதிலும் சரி அவர்களையும் மறுக்காட்டி காட்டுக்குள்ள போய் மலைகள்ல போய் சரி சாராயத்தை கள்ளச்சாராயத்தை வடிச்சு அணிய உயிர்களை இழந்து விட்டார்கள். ஆமா, அணிய சரி உயிர்களை இழந்து கொண்டார்கள். ஆமா, அவர்களுக்கு நஷ்டேடு கொடுத்தாலும் சரி நம்மளுடைய
அமைச்சர் தலைவர்கள் எல்லாரும் ஒத்துழைச்சாலும் சரி, ஆனா மக்கள் வந்து ஒற்றுமையா இருக்கணும். மக்கள் வந்து தீய தொழிலில் ஈடுபடக்கூடாது, தீய செயல்களை செய்யவும் கூடாது. மதுபானம் இருந்தாலும் நமக்கு வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். வேண்டாம்னா கொஞ்சம் மேல அசதி இருக்கத்தான் செய்யும். இருக்குமா? அதுக்கு தான் கவர்மெண்ட்லயே கடை திறந்து, அதுக்கு தான் ஆட்சி உன்னை வீட்டுல போட்டு வெளு வெளுன்னு வெளுக்காலே பிறகு என்ன நீ பாத்துக்கிட்டு. ஆமா, நீ பண்ணது சேட்டைக்கு. அதாவது ஒரு மேல அசதிக்கு அதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து சரி இங்கிலீஷ் சரக்கு நமக்கு அப்படின்னு நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க தாத்தா. அதாவது உலகத்திலே எத்தனையோ நல்ல உணவுகள் இருக்கு, நல்ல பழக்கங்கள் இருக்கு, நல்ல செயல்களும் இருக்கு. எத்தனை இருந்தாலும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆன போதிலும் நாமளுடைய மனதிற்கு உள்ளபடியாக நாட்டு மக்களுக்கும் நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லதுக்கும், நாமளுடைய மனதிற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் உடலுக்கும் நல்லது எதுவும் அதை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துல வாழ முடியும். ஆமா, அதுக்கு ஒரு சின்ன கருத்து. 5 விரல் இருக்கு. சரி, 5 விரல் ஒண்ணு போல இருக்கா? இருக்காதுல்ல. ஒரு விரல் நீளமா இருக்கு, ஒரு விரல் கட்டையா இருக்கு. ஆமா, அதனால அந்த விரல் மாதிரி தான் சரி மனுஷனுடைய மனசு. ஆமா, மனுஷனுடைய மனசுன்னு கேட்டா சரி, அதாவது தீய வழியில் போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லுங்க, நமக்கு வாழ்க்கையுடைய வாக்கை கற்றுக் கொடுப்பது நமது ஆசிரியர்கள். வருங்கால மாணவர்களுக்கெல்லாம் நல்வழியை காட்டுவது, வாக்கை கற்றுக் கொடுப்பது வாத்தியார் ஆசிரியர்கள். சரிதான். நமக்கு போக்கை கற்றுக் கொடுப்பது ஐயா, நம்ம காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள். ஒழுங்கான பாதையில போகணும், ஆமா இப்படித்தான் போகணும், சரிதான் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கமா? நம்ம சரக்கு அடிச்சுட்டு வண்டியில போனா என்ன செய்வாங்க? அவங்க சொல்லக்கூடிய சொல்லுவாங்க, சரக்கு அடிச்சுட்டு போனா 10,500 ரூபாடா அவதாரம், சரி கட்டிட்டு போ அப்படிம்பாங்க. ஆமா, ஏன் சட்ட ரூல்ஸ் அது. சரி, அப்படி போட்டுமே மனிதர்கள் இன்னும் நாம் கேட்க மாட்டோம்ங்க. 10,000 பணம் தான் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர அந்த மதுபானத்தை குடிப்பதனால நம்ம உடம்புக்கும் கேடு. நம்ம மதுபானத்தை அறிந்து விட்டு இன்னைக்கு பைக்ல போறோம்னு வைங்களேன், நமக்கு ஒரு ஆபத்து, நம்மளை எது நோக்கி வாரவங்களுக்கும் அது ஆபத்து. நாமல் கீழே விழுந்து மாண்டு மடிந்து போனால் நம்மை நம்பி இருக்கும் குடும்பத்திற்கும் அது நல்லது இருக்குமா? இருக்காது. அவர்களுக்கு ஒரு இழப்பு தானே. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, 5 வயது வரைக்கும் சரி குழந்தைகள் தாய் தகப்பனிடம் வளரலாம். ஆமா, 5 வயசு வரைக்கும் தாய் தகப்பனிடத்துல வளரலாம், பாதகம் கிடையாது. ஆமா, ஆனா சரி 5 வயசு தாண்டி ஆச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன? ஆசிரியர் இடத்துல படிக்க வேண்டும். ஆமா, படிக்க வேண்டும் சொன்னா அந்த 5 வயசுக்கு மேல் அவங்களுக்கு அறிவூட்டக்கூடியது இந்த ஆசிரியர்கள் தான். ஆமா, நமக்கு அறிவு வரணும்னா ஆமா அதே மாதிரி போகணும். அதே மாதிரி 5 வயசுக்கு மேலு சரி நம்ம மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க. சரி இருக்காங்கன்னு சொன்னா அப்படின்னா நல்லா படிக்கணும், நல்ல கல்வியை பயன்பெறணும், நல்ல உயர் உத்தியோகத்துக்கு போகணும், உயர்வான நிலைக்கு ஐயா சொன்ன மாதிரி உயர்வான நிலைக்கு போகணும். ஆமா, ஐயா மாதிரி ஒரு உத்தியோகத்தை வாங்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா இவ்வளவு உத்தியோகத்தை வாங்க முடியும். உண்மைதானே? அதே மாதிரி சரி நம்மளும் படிச்சு நல்ல மாணவிகள் எல்லாம் ஆமா நல்ல கல்வியை பயிர வேண்டும். அப்படி இருக்கும் போது போதை என்பது என்ன? போதைனா தண்ணியை போட்டா தலையை சுத்தும். தண்ணியை போட்டா தலையை சுத்துமா? தெரியாது. தண்ணியை போட்டா தலையத்தான் சுத்தும், தான் கீழே விழுந்துருவேன். போதை என்பது மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த போதையை குடிச்சாச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம கவலையெல்லாம் நீங்க போகிறோம், நம்ம ஜாலியா இருக்கலாம், அது ஒரு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். எங்க அத்தா என்ன சொல்லுதாருன்னா, சாயந்துக்கார அத்தா என்ன சொல்லுதாருன்னா, எல்லாத்துக்கும் படிச்ச அறிவு வரும், சரி எனக்கு குடிச்ச அறிவு வரும் அப்படின்னு தாத்தா சொல்லுதாரு. அதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நினைக்கிறதுதான் தவறு. தண்ணி அடிச்சா சரி நிம்மதியா இருக்கலாம் நினைப்பாங்க. ஆமா, யாமனு கேட்கணும் எதற்கு? 1க்கு 1 அடிச்சுட்டாம்னு வைங்க. ஆமா, என்ன கூப்பர் அடிச்சு அவன் பாட்டு போய் படுத்துக்கிடுவான். வேற என்ன செய்ய முடியும்? புள்ள தெரியாது, வீட்டுக்காரி தெரியாது, குழந்தையா தெரியாது. நல்ல மனுஷன் கிட்ட பேசலாம். ஆமா, போதையில் நிக்க கிட்ட யாராவது கிட்ட போவாங்களா? ஏலே அவன் தண்ணியை போட்டுக்கான், அவனை யாராவது மனுஷன் மதிப்பாங்களா? ஏலே அவன் கிட்ட பேசினா யாராவது கரெக்ட்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு போதை பொருள் அப்படின்னா 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல அநேக காரியம் செஞ்சுக்கிட்டே போகலாம். கஞ்சா அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சாராயம் குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, மதுபானம் குவாட்டர் வாங்கி குடிக்கிறவங்களும் இருக்காங்க, அதுலயும் கூடுன சரக்கு குடிக்கிற ஆளும் இருக்கு, குறைஞ்ச சரக்கு குடிக்கிற ஆளும் இருக்கு. அது மட்டுமா? தாத்தாவுக்கு 60 வயசு ஆகுது, இதுவரைக்கும் கடை கிட்ட போக மாட்டேன், டீயை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேன்.
கூடாதுல்ல. நல்ல பழக்கம். ஆமா. குடி பழக்கம் என்கிட்ட கிடையாது. கிடையாது. பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்து சொல்ல வேண்டாமா? அதனாலதான் 3 பொட்ட பிள்ளையும் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு. அப்படியா? ஆமா. சரிதானே? அதானே. அப்போ போதை பொருட்களே பலவிதமாக பட்டது இருக்கு. ஆமா. சாராயம் இருக்கு, கஞ்சா இருக்கு, கொக்கைன் இருக்கு, புகையிலை இருக்கு, அபின் இருக்கு. அது போக பீடி, சிகரெட்டு, புகைப்பொருள், ஊசி மூலமா போதை ஏத்திக்கிறது, மாத்திரை மூலமா போதை ஏத்திக்கிறது, இப்படின்னு பல்வேறு விதமாகப்பட்ட போதை பொருள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கு இப்போ வரைக்கும். ஆமா. ஒரு போதையை அடிச்சா என்ன செய்யணும்னு நமக்கு தான் தெரியும். அப்போ போதை பொருள் இருந்துட்டாலும் முதலாவது இந்த பழக்கம் எங்க ஆரம்பிக்கு? எங்க? சிறு வயதில் இருந்தே வளரக்கூடிய தன்னுடைய சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது கன்றோடு பன்றி சேர்ந்தால் பன்றியும் கன்றும் என்ன சாப்பிடும்? நரவலை சாப்பிடும். அதுதான் பாருங்க, சிறு வயசுல பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் நல்ல பழக்கம் இருக்கணும். நல்ல பழக்கம் இருக்க நீங்க பழகணும். அதே மாதிரி அப்படி தீய பழக்கம் உள்ளவர்களோடு சேர்ந்து பேசி பழகினாலும் கூட இருக்கிறவங்க தவறை செய்ய இதை செய்ய கூடாதுன்னு சொல்லுகிறவன் தான் நல்ல நண்பன். அதை விட்டுட்டு என் கூட தானே இருக்க, நான் சொல்லுதேன் கொஞ்சம் நீ குடிச்சு பாருடா, நான் கொஞ்சம் சொல்லுதேன் நீ கொஞ்சம் அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லுகிறவன் நல்ல நண்பன் கிடையாது. அப்போ சேர்க்கக்கூடிய சேர்க்கை ஒண்ணு இருக்கு. இப்ப பள்ளிக்கூடம் முடிஞ்சதுன்னு வைங்களேன், பள்ளிக்கூடம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வருதுன்னா அதுக்கு ஒரு பார்ட்டி. இப்போ அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சு கடையில போய் அதுக்குன்னு பீர் வாங்கி அதுக்குன்னு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடக்கூடிய காலகட்டங்கள் இப்ப வரைக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு, மாணவர்களும் சரி வருங்கால இளைஞர்களும் சரி பெண் பிள்ளைகள் முறைக்கொண்டு இப்ப அடிக்கக்கூடிய காலமா மாறி போச்சு. அப்படி இருக்கும் போது உதாரணத்துக்கு எனக்கு இப்ப 49 வயசு ஆகுது. இருக்கட்டும், நான் ஒரு 10 வயசு இருக்கும் போது என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இந்த புகைப்பழக்கத்துக்கு அடிமையான பீடி குடிச்சேன். அப்படியா? ஆமா. 10 வயசுல இருந்து பீடி குடிச்சேன். கரெக்டா 42 வயசு ஆச்சு எனக்கு அட்டாக் வந்துச்சு. அப்படியா? மாரடைப்பு. ஐயோ. இப்போ பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். இது உண்மை. ஆமா, நடந்த உண்மை. இந்த பீடி நம்ம குடிக்கலன்னா இந்த ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருமா? இல்ல வராது. இப்போ எனக்கு பழைய மாதிரி வேலை செய்ய முடியாது. ஒரு 5 லிட்டர் தண்ணியை என்னால தூக்க ஒரு நாளைக்கு இந்த குடத்துக்கார தாத்தா மட்டும் 15 மாத்திரை போடுவாரு காலையில. சாயங்காலமானா 15 மாத்திரை போடுவாரு. ஒரு மஞ்சப்பை எப்பவும் கையில வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. கவர்மெண்டே எழுதி இருக்கு. ஆமா. குடியே கெடுக்கும். குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அதை தெரிந்திருந்தும் இந்த நம்ம எல்லாம் குடித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொன்னா நாமளுடைய மனதை நாமளும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவன் தான் முட்டாள். நாமளுடைய உடல் நலத்தை பார்க்கணும், நாமளை சுற்றி இருக்கிறவர்களை நினைச்சு பார்க்கணும். அதெல்லாம் நினைக்கலன்னு சொன்னா நாட்டுக்கும் கேடு, நமக்கும் கேடு, நம்ம சுற்றி உள்ள வாழ்க்கை மக்களுக்கும் கேடு. அந்த நன்மைகளையும் தீமைகளையும் இருக்குன்னு சொன்னா நன்மையின் வழியில மட்டும் போகணும், நம்ம ஆசைப்படணும். இப்படி போதை பொருள் இருப்பதனால ஒரு நேரத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, எனது அருமை மகன் சாரல் டிவி சார்பாக என்ன வந்து நீ இனிமேல் தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னு கொண்டு வந்து இந்த செட்ல என்ன சேர்த்து விட்டுருக்காங்க. யாரு? சாரல் டிவி ஐயா, உங்கள் அருமை மகன், மூத்த தலைமகன், என் மகன். அதோடு சிட்டி டிவி என்று சொல்லக்கூடிய என்னுடைய பேர பிள்ளையும் நீங்க தவறான வழியில போவாதங்கன்னு சொன்ன உடனே இப்ப தவறா வழியில போறது கிடையாது, நேர் வழியில போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, எங்க ஐயாவுக்கு வணக்கம். சரி, நடக்கட்டும். இப்படி போதை பொருளினால் ஏற்படக்கூடிய தீமைகளை என் வில்லுப்பாட்டினால் ஒரு தம்மாங்க மூலமாகவே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே, தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே, தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே, தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே. விலகு 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 மாதுவை விட்டு விலகு, விலகாதிருக்கும் மனிதானே பூமியில் ஓர் விலங்கு. தன்னே நன்னே நானே தன தானே நன்னே நானே, நன்னே நானே தனை தானே நன்னே நானே. ஒலிக 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 மாதுவே இங்கு ஒலிக, ஒலியாதிடாமல் போனால் இந்த நாடு போகும் வீணா. நன்னே நன்னே நானே தனை தானே நன்னே நானே, நன்னே நன்னே நானே தனை தானே நன்னே நானே. கெடுக 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 மாதுவே இங்கு கெடுக, கெடுவாதிருப்பின் கொடுத்தாலே உடனடியாய் குடியை. நன்னே நானே தன
எப்போதும் விலகி இருக்க பாருங்க. ஒருவேளை நண்பர்களோடு சேர்ந்து இந்த பழக்கம் ஆரம்பித்திருந்து இதை விடக்கூடாத முடியாத பட்சத்துல இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய சக நண்பர்களும் சக தோழர்களும் தன்னோடு இருக்கிறவங்க தவறான வழியில போனாலும் இந்த வழியில போகாதடா, நம்ம அம்மா அப்பா நம்மளை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, ஆசிரியர்கள் அன்றாட நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க. இந்த போதையினால நமக்கு என்ன பயன் இருக்கு? போதை போடுவதனால ஏதாவது ஒரு சின்ன பயம் இருந்தா ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். இந்த சுரண்டை மாநகர்ல இந்த படித்து வரக்கூடிய பையங்கள் ஆனாலும் சரிதான், மாணவர்கள் மாணவிகள் ஆனாலும் சரிதான். சரி, இந்த ஸ்கூல்ல படிச்சேன், இன்னைக்கு நான் திருநெல்வேலியில கலெக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேர் வாங்கணும். நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன், ரோடா போய் போஸ்ட் விட்டுதேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, இருக்கக்கூடாது. மனதில் எண்ணணும், நல்லா படிக்கணும், நல்லா, அதாவது டீச்சர்கள் ஆசிரியர்கள் சொல்லக்கூடியதை கவனமா கேட்கணும், கேட்டு நீங்க வந்து உயர் அதிகாரிகளா ஆகணும். அது வந்து எனக்கு ஒரு ஆசை. நம்மளுடைய எண்ணங்கள் என்றைக்குமே உயர்வானதாக இருக்கணுமா? இருக்கணும். அப்படின்னா சரி, பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து இப்படி ஒரு பழக்கம் முதலாவது ஆரம்பிக்கிறது தன்னுடைய நண்பர்கள் சேர்க்கையின் காரணம். அதுக்கடுத்தபடியாக இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடிய இடம் எங்க தெரியுமா? ஒரு வயதுக்கு மேல வாலிபமாகி வரும்போது படித்து முடித்து காலேஜுக்கு போறோம். காலேஜ் முடிச்சு பசங்கள் எல்லாம் நண்பரா சேர்ந்து ஒரே இடத்துக்கு வேலைக்கு போறாங்க. ஒரே இடத்துக்கு வேலைக்கு போன இடத்துலயும் கூட அங்கேயும் போய் கஞ்சா அடிப்பது, அது போக கஞ்சா அபின்னு இதெல்லாம் போதை ஊசி போதை மாத்திரை எல்லாம் போடுகிறாங்க. இன்னொரு முக்கியமான பொருள் இருக்கு. என்ன பொருள்? அதான் புகையிலை, போயில உள்ளங்கை ஊத்தமா இருக்கு, உள்ளங்கை ஊறுது தாத்தா. எனக்கெல்லாம் எரிச்ச கடுமையா வரும். இப்படி கசக்கிட்டு இருப்பாங்க, கசக்கின ஒண்ணு சரி ஊறிட்டீங்க. இது யாரும் சொல்லுதுன்னு தெரியுது. இது தேவையா? தேவையா இல்ல தேவையான்னு கேட்டேன். பெரியவங்க எல்லாம் அப்படி செய்யறாங்க. இப்போ வரக்கூடிய காலத்துல கூலிப்புன்னு ஒண்ணு வந்திருக்கு. கூலிப்பு அப்படின்னா கசக்கவும் வேண்டாம், தேய்க்கவும் வேண்டாம், உருட்டை வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம். தலவாணி மாதிரி இருக்கும் பாத்துக்கோ. அந்த கூலிப்பு இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்து தலைக்கில வச்சு படுக்கவா? இல்ல இல்ல, தலகாணி மாதிரினா தலையில வச்சு படுக்கிறதுக்கு இல்ல, இந்த பிள்ளைகளுக்கு பூரா அது ஒரு ஈஸியான முறையில வைக்கக்கூடியது மாதிரி அதுவும் தயாரிச்சு விடுறாங்க. அதுக்கு பேர் தான் நைஸ் போயிலம்பாங்க. நைஸ் கொடுங்க ஐயா, அத கேட்க கூடாது, அத நம்ம வைக்கவும் கூடாது. அப்ப இந்த கூலிப்பு பிள்ளைங்க எல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பேண்ட் பைக்குள்ள போட்டு கூடதான். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் தான், ஒரு 7ஆம் வகுப்பு அவ்வளவுதான் படிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உயர்நீதி அதிகாரிகள் எல்லா கடையிலும் போய் செக் பண்றாங்க. அவங்க செக் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுக்காங்க. தண்டனை கொடுத்த போதிலும் சரி, அதாவது திருடனா பார்த்து திருடாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது, ஒரு நாள் முடியாது. திருடனா திருந்தணும் ஐயான்னு கேட்கணும். ஐயா வந்து இன்னைக்கு செக் பண்ணி எப்ப உனக்கு இவ்வளவு ஆதாரம் போட்டுக்க ஐயா, கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா அந்த தொழில அதோட தூர போட்டுறணும். அவங்க காவலுக்கா நிக்க முடியும்? எத்தனை மக்களை பாதுகாக்கணும். அதனால அவங்க கண்ணையும் மறைச்சு இப்படி களவாணி தொழில் பார்க்காங்க. அந்த களவாணி தொழில் பார்க்க கூடாது. ஒரு வார்த்தையை சொன்னா கேட்கணும். உம்ம மாதிரி நான் விடவே மாட்டோம்னு பிடிவாதம் பிடிக்க கூடாது. சரிதானே? அதாவது இந்த கூலிப்ப வாங்கி பிள்ளைகள் வைக்கிறாங்கன்னா வீட்டுக்கு வரும்போது இந்த பேண்ட் பைக்குள்ள ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டுதான். ஒரு பாக்கெட்டு விலை குறைஞ்சு வித்துச்சு, அதுக்கு பிறகு கூட போச்சு. ஏன்னா பள்ளியில இருந்து தள்ளி வைக்கணும்னு சொல்லுறாங்க பாத்தியா? அப்படிங்கும் போது விலை கூடும்போது 10 பையங்களா சேர்த்து காசு பிடிச்சு ஒரு பாக்கெட்டு வாங்கி அவ்வளவு பேரும் சாப்பிடுதான். ஒரு காய்ச்சல் சொன்னா டாக்டர் முத ஒரு ஊசி போடுவாங்க. ஊசி போட்ட உடனே அந்த ஊசியில கேட்கான்னு பாப்பாரு. சரி, அந்த ஊசியில கேட்கல வைங்க அப்படின்னா அதுக்கு பவர் கூண்ண ஊசியை போடுவாரு. அதுலயும் கேட்கல வைங்க, அதுக்கு பவர் கூண்ண ஊசியை போடுவாரு. அந்த போத வசு வந்து நாள் பட எவ்வளவு குடிச்சாலும் உணரே இருக்காது. அதே மாதிரி அந்த ஊசி மாதிரி தான் இந்த போத பொருள் இருந்தாலும் போத பொருளை உபயோகிக்க கூடாது. இப்படி மாணவர்கள் எல்லாம் புதுசா வந்தாலும் தன்னோடு இருக்கிற கூடிய சக மாணவர்களுக்கும் தவறான வழியில போக கூடாதுன்னு சொல்லுகிறவன் தான் நல்ல மாணவன். நல்ல வழியிலே நடக்கணும் நினைங்க. நம்ம தாய் தகப்பன்லாம் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு காலையில நம்ம அம்மா அப்பா எல்லாம் தூக்க
ஒழுக்கம் இல்லாம இப்ப நம்ம ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மக்களுமே கூலி வேலை பார்த்து தான் இன்னைக்கு நம்மள எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. கொத்தனார் வேலை பாக்குறாங்க, சித்தாள் வேலைக்கு போறாங்க, பெயிண்ட் அடிக்க போறாங்க. இப்படி கூலி தொழில் பண்ணி நம்மளை படிக்க வைக்கும் போது நம்ம அதற்கு தகுந்த தவறை என்னைக்குமே செய்யக்கூடாது. தாய் தகப்பன நினைச்சு நாளை புண்ண நம்ம இதுக்கு அடிமையாகி நமக்கு ஒரு நோய் வருதுன்னு வைங்களேன், நம்மள யாரு பாப்பா? அந்த நம்ம குடிச்சமே அந்த போதை பொருளை நம்மளை காப்பாத்த போகுது. நம்மளுடைய அம்மா அப்பா தான் நமக்காக செலவு பண்ணி நமக்காக காத்திருந்து நமக்காக காவலா இருப்பாங்க. அதே மாதிரி தண்ணிய போட்டுட்டு நல்லா ரத்தம் இருக்கும்போது நல்லா ஓடுவாங்க. ரத்தம் குறைஞ்ச உடனே சரி வீட்டுல வந்து நடக்க முடியாது, காட்டுல படுத்துக்கிடுவான். வீட்டுக்காரி செய்வா நல்லவனா, ஐயோ பாவம் உழைச்சு போட்டான்னு நினைப்பா. சரி சில பேர் என்ன தெரியுமா, ஏலே நீ அன்னைக்கே நினைச்சேன் நீ குடிச்சிட்டு திமிர்ல அலைஞ்ச, இன்னைக்கு கிடைக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. சரி அப்போ அப்படி இருக்கும் போது நாமளை சுற்றி உள்ளவர்களுக்கும் நமக்கும் நல்லதாய் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகாதபடி புகையிலையா இருக்கட்டும், பீடியா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், அதை தொடக்கூடாதுன்னு நினைச்சா நமக்கு தேவையே கிடையாது. அதை சாக்கடை நம்ம என்னைக்குமே ஒதுக்கி வாழணும். அப்படி நம்ம புகையிலையா அருந்துவதனால பலவிதமாகப்பட்ட நமக்கு புற்றுநோய் எல்லாம் வருதா? பல விதம்னு சொன்னா எத்தனை விதம் தெரியுமா? ஆதி சிறுநீரக புற்று நோயா, சிறுநீரக புற்று நோயா, ஆதி நுரையீரல் புற்று நோயா, குரல்வரை புற்று நோயா, சிறுநீர்ப்பை புற்று நோயா, வயிற்று வலி புற்று நோயும் புற்று நோயா, உணவு குறை புற்று நோயோ, கணையத்திலே புற்று நோயோ, ஆண்குறி புற்று நோயோ, இப்படி பல்வேறு விதமாக நோய்கள் வந்திடுமா, அது நோய்களும் வந்திடுமா. புற்றுநோய் வரும்னு சொன்னா சிறுநீரக புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வயிற்றிலே புற்றுநோய், ஆண்குறி புற்றுநோய், கணையத்திலே புற்றுநோய், இப்படி பல்வேறு விதமாகப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இந்த புகையிலை காரணமா இருக்கு. மதுபானம் அருந்திய உடனே முதலாவது நம்ம உடம்புல பாதிக்கக்கூடியது நரம்பு மண்டலம் தான் பாதிக்குமா? அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கும் போது மூளையிலே முதலாவது செயலிழக்க செய்து தன்னையே மறந்து நம்ம என்ன செய்கிறோம், யாரென்று எதை செய்யணும் நிதானம் இல்லாம நம்ம ஒரு காரியத்தை செய்ய வைக்கும். ஆமா சரி. அப்ப நிதானம் இல்லாம ஒரு காரியத்தை செய்யும் போது சிறுக சிறுக குடிக்கும் போது நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பை கொண்டு வரும். அதுக்கு பிறகு அளவு அதிகமாக அதிகமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுமே தன்னுடைய செயலை இழந்து போகும். செயலை இழந்து போகும்னா தலைவலி உண்டாகும், வயசுப்போக்கு உண்டாகும், மங்கலான பார்வை உண்டாகும், செரிமான கோளாறு, ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, ஆற்றல் குறைவு, அது மட்டுமல்ல ஒழுங்கற்ற இதய துடைப்பு கூட இருக்குமா? மாரடைப்பு வருவதற்கு மதுபான ஒரு காரணம் தான். பக்கவாதத்துல வச்சிரோம்னா கை கால் இழுத்துக்கிட்டு போயிரு, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இழுத்துக்கிட்டு போனா கெட்டி போட வேண்டியதானே? அதானே ஒண்ணு அப்படித்தான் கெட்டி போடணும் ஒரு நாளைக்கு. நீ தானே சொன்ன இழுத்துக்கிட்டு போகுதுன்னு சொன்னா அதான் கெட்டி போட்டா அது வாட்டுக்கு நிக்கும்ல. கை கால் வாதம் வந்து இருந்துரும் தாத்தா. வாதம் வந்து நமக்கு நரம்பு தளர்ச்சி இல்லைன்னா எந்திக்க முடியாது, படுத்த படுக்கையா தான் எடுக்க முடியும். ஒருவருடைய துணை இல்லாம நம்ம எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. இன்னைக்கு கல்யாணம் முடிந்து ஒரு ஆணை நம்பி ஒரு பெண் வருகிறான்னு சொன்னா அவளுக்கு அத்தனை பாதுகாப்புமே இந்த கணவன் தான் இருப்பார். அப்போ இந்த கணவன் தன்னுடைய மனைவி குடும்பம் குட்டின்னு நினைச்சு வாழ்ந்தாத்தானே அடுத்த தலைமுறையை பார்க்க முடியும். அப்படி மதுபானமேன்னு சொல்லி இருந்தா குழந்தையின்மை இல்லாம போயிரும், குடும்பம் தலைக்காது, வாழ்க்கையில இன்பம் இருக்காது, பெண்ணா பிறந்தவளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும், கஷ்டமா தெரியும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே
டாக்டர்கிட்ட போய் செக்அப் போடணுமாங்க. ஆணும் பெண்ணும் தவறாக போவதற்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஆமா இருக்கும். அது மட்டுமா என்ன இன்னைக்கு மது போதையில போறவங்க யாராவது ஹெல்மெட் போடுதாங்களா? இல்ல இல்ல இல்ல. யாராவது ஹெல்மெட் போடுதாங்களா? கார்ல போறவங்க யாராவது சீட் பெல்ட் போடுதாங்களா? ஐயா உயர் அதிகாரி சொல்லத்தான் செய்தாங்க, நம்ம போலீஸ் சார்பாலும் சொல்லத்தான் செய்தாங்க. ஏடா ஹெல்மெட்டை போட்டு போடா, தலையில கவுத்திக்கோ, யானையும் பின்னாடி கட்டி போட்டிருக்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கணும்ல. அப்போ மது போதையிலே தன்னை அறியாம இப்போ இடையில நேத்து 2 நாளைக்கு முன்னால சிவராமப்பேட்டை பக்கத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. ஆமா, 5 வருஷமா அந்த ஆளு மெட்ராஸுக்கு 5 வருஷமா பைக்கிலே போவாங்களாம், பைக்கிலே தான் வருவாங்க. 5 வருஷமா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு வாரவரு ஒரு தொலை தூரத்துக்கு போனா பாதுகாப்பா போவது அவருடைய பொறுப்பு அல்லவா? ஆமா கண்டிப்பா. மெட்ராஸ் வரைக்கும் பைக்கிலே போனா என்ன ஆகும்? ஆமா, ஒரே வாக்குல இடுப்பெல்லாம் வலிக்கும், இடுப்பு வலிக்கும். அப்ப 5 வருடமா சென்னைக்கு பைக்கிலே சென்று வந்து கொண்டிருந்த மனிதன் இப்போ ஒரு நாளைக்கு முன்னால என்ன விருதுநகர்ல சரி திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இன்னைக்கு புளிச்செடியில போய் கிடந்து ஒரு நாள் கழிச்சு தான் பார்த்தாங்களாம். அவரை முக்கியமான விஷயம் பிறகு அப்போ ஹெல்மெட் போட்டிருந்தா தலையில அடிபட்டாலும் அந்த ஹெல்மெட் நம்மளை பாதுகாக்கும். தலையில அடிபட்டா கண்டிப்பாக உயிர் போவதுதான். அதனால ஹெல்மெட் போட்டு பயணம் செய்யணும் நம்ம நினைக்கணும். சும்மா அசால்ட்டா 3 பேரு 4 பேர்லாம் பைக்ல போனா காவல்துறை அதிகாரி ஏன் சொல்லுகிறாங்க? எதுக்கு? நம்மளுடைய நன்மைக்குத்தான் சொல்றாங்க. நன்மை சொல்ல கேட்கணும். சின்ன பிள்ளைங்கள பைக் எடுத்துட்டு வெளியே சுத்தாதங்கடா, உங்களுக்கு லைசென்ஸ் இல்ல, நீங்க இப்படி வரக்கூடாது, வீட்டுக்கு போங்க, நமக்கு கோவம் வருது. எதுக்காக சொல்லுகிறாங்க? கால் எட்டாது, நமக்கு விவரம் தெரியாது, 4 பிள்ளைகளுக்கு 5 பிள்ளைகளை ஏத்திட்டு போவோம். அதெல்லாம் நினைக்கணும், நம்மளுடைய நன்மைக்குத்தான் சொல்லுகிறாங்க. நம்ம நினைச்சு பார்க்கணும். சொல்லிருக்காங்க கிழவன் சொல்லுறது கிங்கினிக்கு ஏறாதான், கிழவி சொன்னா கிங்கினிக்கு ஏறாதான், கிழவி சொன்னா கிங்கினிக்கு ஏறாதான். ஆமா, அதே மாதிரி கிழவன் சொன்னா கிங்கனனுக்கு ஏறாதான். அந்த கிங்கனம்ங்கிறது யாருன்னு? கிங்கனம்னா நம்ம தான். அப்படியா? கிழவம்ங்கிறது தெரியும். கிழவம்னா வயதானவங்க. சரி, கிங்கனம்னு சொன்னா நம்மள மாதிரி மாணவ செல்வங்கள். ஓ, இள வயசு பிள்ளைய. ஆமா. போன வாரம் ஒரு ஸ்கூல்ல நிகழ்ச்சி பண்ணோம். சரி, ஆனா அங்கேயும் நல்ல அமைதியா தான் இருந்துச்சு. ஆமா, இருந்தாலும் சரி சுரண்டையில படிக்கக்கூடிய ஆமா மாதவர் செல்வங்கள், அடேங்கப்பா, என்னுடைய பேரமார்கள் இவ்வளவு ஒரு அமைதியாக சரி இருப்பார்கள் எண்ணவே இல்லை. அப்பவே ஐயா சொன்னாங்க, ஆசிரியர் ஐயா சொன்னாங்க, ஏடா தம்பி, உங்களை நம்பி நான் வாக்கு கொடுத்துட்டேன். எங்க பசங்க வந்து இன்னமும் வாய் தந்து சத்தம் போட மாட்டாங்க, சரி 1/2 மணி நேரம் சத்தம் போட மாட்டாங்க அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டேன். அப்படியா? அப்படின்னு ஒரு ஆசிரியர் ஐயா சொன்னாங்க. சொன்னாலும் அந்த வாக்கை கரெக்டா காப்பாத்திட்டாங்க. இந்த பள்ளிக்கூடத்துல வந்து பகிர்ந்து கொடுக்காங்க பாத்தீங்களா? ஆமா, அதாவது ஆசிரியர்கள் சரி, அதாவது டீச்சர்கள் ஆமா, அந்த குழந்தைகள் அவ்வளவு ஒரு பக்குவமா அவங்கள பாதுகாத்து வச்சிருக்காங்க. உண்மைதானே? சொன்னது கேட்டிருக்காங்கல்ல. சரி சரி. ஆகையினாலே போதை பொருட்கள் எதுவாயினும் பார்த்தாலும் அதன் பக்கத்துல போகாம, நம்ம அம்மா அப்பா நம்ம வீட்டுல தவறை செய்தாலும், இன்னைக்கு பெண் பிள்ளைங்களும் ஆண் பிள்ளைகள்லாம் செய்யறத பார்த்து பொட்ட பிள்ளைகளும் விளையாட்டுக்கு செய்வோம்னு சொல்லி இந்த மாதிரி தவறான போதை பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க. தாயே, மூக்குப்படியா? ஆமா, அதுவும் தப்பு தானே. ஆமா, அது என்னைக்கு வெடிக்க போகுது? நீங்க போடுற பொடி பூரா மண்டைக்குள்ள இவ்வளவு கட்டியா இருக்குல்ல. அப்படியா? ஆமா, சரி இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட போதைப் பொருட்களுக்கெல்லாம் என்றைக்கும் அடிமையாகாம, அடிமையாக இருக்கிறவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய விதமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுங்க. அதுல என்னென்ன தவறு இருக்குன்னு தெரியப்படுத்துங்க, என்னென்ன நோய் வருதுன்னு எடுத்து சொல்லுங்க. அப்படி ஒருவேளை திருந்த முடியாதவர்களா இருக்கிறாங்கன்னா நம்மள மாதிரி பெரியவர்களிடத்துல சொல்லி, பெரிய பெரிய அதிகாரிகளிடத்துல நடப்பதை சொல்லி, இவங்க இப்படி இருக்காங்க முடியல, அவங்க திருந்தணும்னு ஆசைப்பட்டாலும் சில பேர் திருந்த முடியாத கட்டத்துல இருப்பாங்க. பெரியவர்களிடத்துல போதை மறுமாழ்வு மையம்னு நிறைய இடங்கள்ல இருக்கு. அப்பேற்பட்ட இடங்கள்லையும் சேர்த்து நம்ம உடல் நலத்தை காப்பாத்திக்கிடலாம். தாய் தந்தைகள் வந்து அவங்க வந்து நன்மையா நல்லபடியா இருந்தா தான் குழந்தைகளும் தாய் தகப்பனை பார்த்து திருந்தும். நான் எங்க இருக்க ஒண்ணுக்கு ஒன்றே போட்டு சரி. தம்பி கணேசா, மவன மூத்தவங்க மவன கணேசா, கதவு எங்கடா இருக்கு? கணேசா, கதவு எங்க இருக்குன்னு கதவு தெரியாம வரிய? அதானே, நீ எல்லாம் மனுஷ பேரா?
ஆமா. அப்படி இருந்தா குழந்தைகள் எப்படி திருந்தும்? திருந்தாது. தாய் தகப்பனும் ஆமா நல்ல முறையில் இருந்தாதான் குழந்தைகளும் நல்லபடியா வளரும். அப்படி இருக்கும் போது பையனு கிட்ட தகப்பன் சிகரெட் அடிச்சாருன்னா பிள்ளைகிட்ட கொடுத்து ஏன் தம்பி எல்லாம் 2 சிகரெட் வாங்கிட்டான்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுல்ல. இதுக்குன்னா சத்தம் ரொம்ப நல்லா வரும். அதாவது நம்ம அம்மா அப்பா வீட்டுல சிகரெட் வாங்கிட்டு வாப்பா, கோயில வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு ரூபாயை கொடுத்து கடைக்கு அனுப்பி வச்சா நீங்க எல்லாம் போக கூடாது. எப்பா எங்களை எல்லாம் பார்க்கும்போது எங்க கூட வாழணும் உனக்கு ஆசை இல்லையா, அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்பாவை எதிர்த்து நல்ல வார்த்தையை சொல்லணும். அதை விட்டுட்டு வாங்க சொன்னாலும் போய் வாங்கிட்டு அதுல பாதி அடிச்சுட்டு வீட்டுல கொண்டு போய் கொடுக்க கூடாது. தாய் தகப்பன்களும் அந்த பிள்ளைகளை அந்த இடத்துக்கு ஆளாக்க கூடாது. நல்ல வழியில பிள்ளைகளுக்கு நடக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளை முதலாவது கண்காணிக்கணும். பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கா, காலையில என்ன செஞ்சா அவனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, மனக்கவலை இருக்கா, கஷ்டம் இருக்கா கேட்டு கூட உட்கார்ந்து பேசணும். அந்த பிள்ளையோட சேரக்கூடிய பிள்ளைகளையும் என்ன செய்கிறாங்க என்ன ஏதுன்னு கவனிக்கணும். அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கன்னு சொன்னா பையங்களோ பெண்களோ படிச்சுட்டு வந்துச்சுன்னு சொன்னா சாயங்காலம் ஆன உடனே தாய் தாப்ப என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? புத்தகத்தை கட்டி அங்க ஓரமாக சொல்லக்கூடாது. சரி அப்பா ஆசிரியர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, உனக்கு என்ன பாடம் எழுத சொன்னாரு, ஹோம்வொர்க் என்ன சொல்லியிருக்காரு, அதனால அந்த இன்னைக்கு படிச்ச பாடத்தை எழுதி கொண்டு போய் நாளைக்கு ஒப்படைக்கணும். அப்பதான் நீ நல்ல பையனா ஆளாக முடியும் அப்படின்னு தாய் தகப்பன் சொல்லணும். ஆமா நீ உன் பாட்டுக்கு வாரத்துல பைய வச்சுட்டு நீ போய் எனக்கு போய் சரி ஒரு குவார்டர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடாது. எவன் எந்த ஒரு மாணவன் மனச அலபாய விடாம ஒரு முகமா போதை பழக்கத்துக்கு அடிமையாகாம புகை பிடிக்காம கோயில போடாம கஞ்சா அடிக்காம சாராயம் குடிக்காம மது குடிக்காம ஒரே நிலையா நம்ம படிக்கணும் ஒரே கவனம் செலுத்தினோம்னா அந்த மாணவன் எங்கேயோ போயிருவான். அதேதான் அதை தவிர கருமேகம் சூழ்ந்ததை போல். சரி கருமேகம் எங்க இருக்கும்? வானத்தில் இருக்கும். அதே மாதிரி அப்பல ஆசிரியர் சொன்னாங்க ரொம்ப ஒரு தத்துவம். கருமேகம் இருக்கிறது போல நீ மேல போவப்பா, படிப்புல உயர்ந்து போவப்பா அப்படின்னு தத்துவத்தை சொன்னார்கள். சரி சரி. ஆகையினாலே போதை பொருளுக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும், போதை பொருட்களை ஒழிக்க வேண்டும், போதைக்கு அடிமையாக இருப்பவர்களையும் திருத்த வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு பாடலின் மூலமாகவே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தாத்தா சரக்கடிக்கணும் இங்க என்ன தெரியுமா? செவுட்ல 4 போடணும் இனிமே அடிக்காத அப்படின்னு என்ன அடிக்கணும் நீங்க அப்படின்னா எல்லாரும் லைன்ல வாங்க தாத்தா ஒரு கொட்டுவோம். அப்படியா? அதுக்குன்னு ரெடியா இருக்காங்க தாத்தா. அவ கேட்டி உனக்கு வடிவேலு மாதிரி வீங்கிடும் தலை. இல்ல நான் என்ன சொன்னோம்னா தாத்தா மாதிரி ஒரு போதைக்கு அடிமைப்பட்டால் அவர் என்ன செய்யுமா, இன்னையில இருந்து நீ உறுதிமொழி எடுத்துக்கோ, இனிமே போதை பொருளை தொட மாட்டேன் அப்படின்னு. உறுதிமொழி இருந்தாலும் நீ அதாவது தாத்தா நீ சொன்னாலும் போராது, அந்த பழக்கத்தை பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டி நீ வாழ்ந்து காட்டினா தான் பிள்ளைகள் உன்னை பார்த்து வளரும். உறுதிமொழி நான் இனிமேல் சரக்கடிக்க மாட்டேன் இப்படி சொன்னேன்னா பிள்ளைங்க உன்னை பார்த்து நல்லபடியா வாழும் இல்லையா? நாமளுடைய வில்லிசையின் மூலமாகவே போதை பொருளுக்கு அடிமையாகாமல் இருப்பதற்காக இன்னும் ஒரு பாடலின் மூலமாகவே தெரியப்படுத்துகிறோம். மதுபானத்தை ஒழிப்போம், மதுபானத்தை ஒழிப்போம், சாராயத்தை ஒழிப்போம், கஞ்சாவை ஒழிப்போம், புகையிலையை ஒழிப்போம், புகை பிடித்தலை ஒழிப்போம். அப்படி புகையோடு மதுப்பிரியர்களாகவே போதைக்கு அடிமையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் மதுவை ஒழிப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். அப்படியாக இருக்கின்ற போது காவல்துறை அதிகாரி அவர்கள் யாராவது போதை பொருள் விற்றாலும் கள்ளச்சாராயம் காய்ச்சினாலும் அதை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு சரி தர்க்க சம்மானம் கொடுக்கப்படும், வழங்கப்படும். அதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு. புகையிலை விற்றாலும் சரி, கஞ்சா விற்றாலும் சரி, அவீன் விற்றாலும் சரி, கள்ளச்சாராயம் விற்றாலும் சரிதான். சரி
மேலதிகாரிகள் போதை பொருள் மாதிரி உங்களுக்கு எது தெரிந்தாலும் எங்கு பார்த்தாலும் உடனடியா அதிகாரி இடத்துல சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்த சன்மானமும் பரிசும் பாராட்டுகளும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஐயா சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, எல்லாருமே இதை பயன்படுத்துங்க. ஆமா, மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்னய்யா? எல்லாரும் கவனமா கேட்கணும். மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சொல்லுங்க. இன்றையிலிருந்து பீடி, சிகரெட், கஞ்சா, சரி, மது, சாராயம் எதுவுமே என் வாழ்க்கையில் இனிமேல் தொட மாட்டேன் என்று இன்னைக்கு நீங்க உறுதி எடுக்கணும். உறுதி எடுப்பீங்களா? எல்லாரும் சேர்ந்து உறுதிமொழி எடுக்கலாமா? மனசார நம்மளுடைய அம்மா அப்பாக்காகவும் சுற்று வட்டார மக்களுக்கும் நம்ம சொந்த பந்தங்களுக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நம்மளை சுத்தி வாழ்றவங்களுக்கு நம்ம நல்லா இருந்தா தான் மற்றவங்களும் நல்லா இருக்க முடியும். நம்ம நல்ல பழக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒருத்தனை நீ பண்றேன்னு குறை சொல்லும் போது இந்த 3 விரல் நம்மளை பார்த்து கேட்கும். நீ நல்லா இருக்கே, நீ ஒழுங்கா இருக்கேன்னு இந்த 3 விரல் நம்மளை பார்த்து கேட்கும் போது இல்ல நான் நல்லாதான் இருக்கேன்னு திருப்பி பதில் சொல்லுவதற்கு நம்ம சரியா இருந்தா தான் இன்னும் ஒருத்தவங்களை திருத்த முடியும். ஆமா, இதே மாதிரி தீய பொருள்களை விற்கவர்களை காட்டி கொடுத்தா அவங்களுடைய பேரையும் சொல்ல மாட்டாங்க. உயர்நீதி அதிகாரிகள், போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் அந்த காட்டி கொடுக்கவரை வந்து அவங்க ஐடியாவும் சொல்ல மாட்டாங்க. ஐடியாவும் அவங்க. அதனால யாருக்கும் பயந்து கூட நம்ம சொல்லக்கூடாதோ, நமக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ, யாரும் நம்மள எதுவும் செஞ்சிருவாங்கன்னு பயப்படவே கூடாது. அது என்ன ஆபத்து வந்தாலும் நாங்க வந்து தீய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களை நாங்க காவல்துறை அதிகாரிகளிடத்தில் நாங்கள் கூறுவோம். அப்படின்னு மாணவர்கள் எல்லாம் இன்னையிலிருந்து மனதில் உறுதிமொழி எடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த போதைப் பொருட்களை பத்தி தெரிந்திருந்தாலும் பயன்படுத்தி இருந்தாலும் பயன்படுத்தணும் மனசுல நினைச்சிருந்தாலும் ஒரு ஆசை இருந்தாலும் இன்னையில இருந்து இந்த போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு உங்களுடைய அக்காவாகவோ உங்களுடைய தங்கையாகவும் உங்களுடைய சகோதரியாகவும் உங்களுடைய தோழனாகவும் நண்ப கூட இருக்கக்கூடிய தோழியாகவே நினைத்து என் மனசார நான் சொல்லுகிறேன். இன்னையிலிருந்து யாருமே அந்த பொருளுக்கு அடிமையாக கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நம்ம அப்பா வந்து சாயந்தரமானா உங்களுடைய அப்பா வந்து சாயந்தரமானா வீட்டுக்கு வரும்போது சரி தண்ணி அடிச்சு வந்தாருன்னா அப்பா பார்த்து நீ கேட்கணும், என்ன எப்பா நீயோட லாஸ்டா வச்சுக்கோ, நாளைக்கு வரும்போது தண்ணி அடிச்சு நீ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீ கேட்கணும். பைக்கில போய்கிட்டு இருக்கோம். உங்களுடைய அண்ணனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தவறை திருத்தணும்னு சொல்லி கொடுங்க. பைக்கில போய்கிட்டு இருக்கோம், உங்க அப்பா வண்டி ஓட்டுதாரு, நீ பின்னாடி இருக்க, ஹெல்மெட் போடாம வந்தாருன்னா சரி அப்பா ஹெல்மெட் எடுத்து தலையில போடுங்க, ஹெல்மெட்டை போடுங்க நீ சொல்லணும். சரிதான். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணி தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டினாருன்னா இன்று ராத்திரிக்கு தூங்க வேண்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த வார்த்தை நினைக்க கூடாது. ஆகையினாலே எல்லா மாணவர்களும் சேர்ந்து இன்றைக்கு போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கலாமா? எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. சத்தம் போடாம அப்படியே அமைதியா நின்னு நம்ம பண்போடு இருந்தால் எந்த பாவமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம பண்போடு இருந்தால் ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் கிடையாது. எல்லாரும் சொல்லிடலாமா? நெஞ்சில வச்சுக்கோங்க கைய. உறுதிமொழி எடுக்க. உறுதிமொழி கை வைங்க பார்க்கலாம். உறுதிமொழி மாதிரி எல்லாரும் பெரிய மாணவர்கள் வைக்கல, இன்னும் சிரிச்சிட்டு இருக்கிறான். உறுதிமொழி நெஞ்சில கை வைடா தம்பி. சொல்லு, உளமாற நீ சொல்லணும். போதையை ஒழிப்போம், போதைக்கு என்றும் அடிமையாக மாட்டோம். போதையை ஒழிப்போம், போதைக்கு என்றும் அடிமையாக மாட்டோம். போதையை ஒழிப்போம், போதைக்கு என்றும் அடிமையாக மாட்டோம். எல்லாரும் இன்னில இருந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது உறுதிமொழி. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது
இந்த நேரத்திலே இந்த போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு வில்லுப்பாட்டு பாடு வரக்கூடிய இந்த பெரம்பூர் ஸ்கூல்ல 9ஆம் வகுப்பு மட்டும் இந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். அப்படியா? ஆமா, நல்லா படிச்சிருக்கீங்களா? ஒரு 5 வருடத்திற்கு முன்னால 9ஆம் வகுப்பு மட்டும் இந்த பெரம்பூர் ஸ்கூல்ல நான் படிச்சிருந்தேன். ஆமா, கீழே உட்காருங்க. தம்பி சத்தம் போடாம உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. இந்த பெரம்பூர் ஸ்கூல்ல 9ஆம் வகுப்பு 5 வருடத்திற்கு முன்னால நான் படிச்சிருந்தேன். நீ அப்படி படிக்க போய்தான் இந்த உலகமெல்லாம் பேர் வாங்கிட்டு இருக்க. ஆமா, சரிதான். நான் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே வில்லுப்பாட்டுக்கு போறது, பாட்டு பாடணும்னு ஆசைப்படுகிறேன். எனக்கு ரொம்ப இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டு கூட நான் வில்லுப்பாட்டு கத்துக்கன்னு போயிருக்கேன். அப்படியா? ஆமா, சரிதான். 9th முடிச்சதுக்கு அப்புறமா 10ஆம் வகுப்பும் 11ஆம் வகுப்பும் இன்னைக்கு நான் தூரத்து கல்வியிலே படித்து கொண்டு அதுக்கு பாசம் வாங்கி இன்னைக்கு 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படித்த பள்ளிக்கூடத்திலேயே என்னோட வில்லுப்பாட்டோடு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வில்லுப்பாட்டா கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நீ வந்து பிளஸ்டூர்ல வந்து உலகத்துல மாநிலத்துல முதலிடமா வர வேண்டும்னு நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். முதலிடம் தான் தந்துட்டாங்கல்ல. நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே என்னோட அமர்ந்திருக்கக்கூடிய சக மாணவர்களோடு இன்றைக்கு விழிப்புணர்வு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு வில்லுப்பாட்டாக என்னை வரவழைத்தவர்கள் உயர் அதிகாரிகள் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் இந்த மாணவ செல்வங்களுக்கும் இதை செய்வதற்கு உதவியாக இருந்த இந்த வில்லுப்பாட்டை பாடுவதற்கு என்னை வரவழைக்க உதவியாக இருந்த அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். போதையை ஒழிப்போம், போதைக்கு அடிமையாக மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இதோடு உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம்.